ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி பிரிஞ்சால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் தான் அதிகமாக எடுக்க போகிறோம். நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வானலியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு நல்ல காரசாரமாக மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பொடியை கட் பண்ணி வச்ச 3லேருந்து 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதங்கிட்டு, அதே சைஸில் நல்லா பழுத்த பழமான தக்காளியாக அதே அளவு ஒரு 3லேருந்து 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளி இருக்கிற ஜூசினஸ்லாம் நல்லா இறங்கி அதை நல்லா மேஷ் ஆகிட்டு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, மஞ்சள் தூள், ஏன்னா மஞ்சள் தூள், சால்ட்டு நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆகிட்டு குக் ஆகிட்டு வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச பிரிஞ்சால்லாம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நார்மலாக வச்சுருப்போம் இல்லைங்களா குழம்பு மிளகாய்த்தூள், எல்லா ஸ்பைசஸும் உள்ள ஆட் பண்ணியிருக்கும். அதை நம்ம உள்ளே போட்டு தேவையான குவான்டிட்டியை நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அந்த கரைசலில் எடுத்து வச்சுருக்கேன், துப்பி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்மளுடைய நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சால்ட் நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டேங்கிறதுனால நான் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக அண்ட் குயிக்காக ரெடியாகக்கூடிய ஒரு டிஷ்ஷு. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதித்து வரும்போது பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு நமக்கு கிரேவி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் புதினா தலையை தூவி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் இந்த கிரேவியவே மேலே அப்படி வச்சு சாப்பிட போகிறோம். சைட் டிஷ்ஷில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா புளிக்கரைச்செல்லாம் போட்டு ஒரு செம்மையான ஒரு கிரேவி பிரிஞ்சால் கறி, கூடவே கொஞ்சம் கேரட் பொரியல், செம்ம காம்பினேஷனுங்க. சாப்பிட்டா அடி தூள் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஈஸியாக குயிக்காக நம்ம வீட்டில் லன்ச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். பாருங்கள் பிரிஞ்சால் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்ட்டு. ஒரு பிரிஞ்சால் அப்படியே டேரெக்டாகவே சாப்பிட்லாம். பிரிஞ்சால் பிடிக்காதவங்க கூட இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கூட கொஞ்சம் கேரட்டும் பிரிஞ்சாலும் வச்சு ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா அப்பா டேஸ்ட்டு சும்மா அடி தூளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.